விடுங்க. ஓகே, பின்னாடி டிக்கி ஓபன் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லை. அடடா, என்னப்பா இங்க வந்து நிப்பாட்டிட்டீங்க? இப்படி போனா நாம எக்ஸிபிஷனுக்கு லேட்டா தானப்பா போக முடியும். நம்மளோட எக்கோ சவுண்ட் கேஜெட் மட்டும் இந்த எக்ஸிபிஷன்ல வைக்கலனா அடுத்த எக்ஸிபிஷன் வர்றதுக்கு 6 மாசம் ஆயிடுமே. அது வரைக்கும் என்னால கண்டிப்பா வெயிட் பண்ணவே முடியாது. என்னோட கேஜெட் எப்பேற்பட்ட சவுண்டா இருந்தாலும் ரொம்ப லவுடா எக்கோவா கொடுத்துக்கிட்டே இருக்கும். போ சீக்கிரம் போலீஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேளு. நாம அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லு போ. போலீஸ் கான்ஸ்டபிள், எங்க சயின்டிஸ்ட் சார் உடனே எக்ஸிபிஷனுக்கு போய் ஆகணும். உடனே ரூட்டை கிளியர் பண்ண. நாங்க அங்க போக வேண்டியது ரொம்ப அவசியம். என்னையா பண்ற நீ? போலீஸ்கார மேலேயே கை வைக்கிறியா? உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டல. என் ஏரியாக்குள்ள வந்து சட்டத்தை நீ கையில எடுக்கிற. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இங்க இருக்கிறவங்க கூட அடுத்தவங்க மேல கைய வைக்க யோசிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல லட்டு சிங் வந்து நிப்பான்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியாப்பட்ட இந்த லட்டு சிங் ஆள் மேலேயே நீ கைய வைக்கிறியா? இப்படி சட்டத்தை நீ கையில தூக்க கூடாது, வீசவும் கூடாது. சைடு வாங்கிடுச்சே. நீ ஏன் சைடுல நிக்கிற? சைடு வாங்காம நேர்ல மோதிரா பார்க்கலாம். நல்லா பாருங்க, உங்க கழுத்தை தான் சைடு வாங்கிருக்கு சார். இப்ப நீங்க நேரா பார்க்கலாம் சார். போங்க. இங்க வாங்க சார், நான் சரி பண்ணி விடட்டுமா? சிவா, அங்கிள், லட்டு சிங் சார விட்டுருங்க. ஏ சின்ன பையா, நீ போ இங்க இருந்து. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையனை உடனே பிடிச்சு காருக்குள்ள போடுங்க. நாம எக்ஸிபிஷனுக்கு போய் ஆகணும். நேரம் ஆயிடுச்சு. போவோமா ஜெயிலுக்கு? வா, அங்க வந்து உன் வித்தையை காட்டு, நான் பாக்குறேன். நான் எக்ஸிபிஷனுக்கு போய் ஆகணும். நேரம் இல்ல, நான் ஒரு சயின்டிஸ்ட். நானும் வரேன். அப்படியா? ஒரு சயின்டிஸ்டா இருந்துகிட்டு ரோட்ல இறங்கி கலாட்டா பண்றியா? நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். போறச்சா ஜெயிலுக்குள்ள சுத்தி 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 வா. ஏய், நேரா நில்லு. ஏய், நேரா நில்லுயா. ஒரு ஆபீசர் முன்னாடி ஏன் இப்படி சைடு வாங்கி நிக்கிற? ஐயோ ஐயோ, கான்ஸ்டபிளே, என் கழுத்தை சரி பண்ண சொன்னா ஆளையே சரிச்சிருவோம் போல இருக்கேயா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களை விடவே மாட்டேன். இந்த போலீஸால உங்க மான கப்பல் ஏறிடுச்சு. உங்களால எக்ஸிபிஷனுக்கு போகவும் முடியாது. இங்க இருக்கிற ஊர் மக்கள் யாரும் உங்களை மதிக்கவே இல்ல. இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பாங்களா? இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கி ஆகணும் சார். ஏதாவது பண்ணுங்க சார். ஆமா ஆமா, நீ சொன்னதும் சரிதான். நான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். லட்டு சிங், என்ன முதல்ல வெளியே விடு. நான் இப்ப பொறுமையா கேக்குறேன். இல்லன்னு வை. ஏய், உன்னோட சலசலப்புக்கெல்லாம் இந்த நரி அஞ்சாதே. வாய மூடிக்கிட்டு அமைதியாகிறேன். எனக்கு கோபம் வந்து ஓங்கி அடிச்சேன்னா நீ செதறு தேங்காய் ஆயிடுவேன். ஏமாலிய கை வைப்பியா நீ? ஏமாலியே வா, இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் இரு. நீ யாரதான் போன் பண்ணி இங்க வர சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன்.
அடடே, ஒரே போன்ல 4 பேர் பாட்டு கேக்குறீங்களா? நீ கேட்க போற பாரு. யோ, என்னய்யா என்ன பாட்டு வரல? இப்ப சொல்லு, என்ன இப்ப வெளியே விட போறியா இல்ல என் டேலண்ட்டை இன்னும் கொஞ்சம் காட்டணுமா? யோ, நீ வாயசைக்கிறது மட்டும் தான் தெரியுது, சத்தம் எதுவும் கேட்கல. இருந்தாலும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு மட்டும் புரியுதியா? போனா போதும்னு மன்னிச்சு விட்டுறேன். ஆனா ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணீங்க அந்த இடத்துல நான் நிப்பேன். இங்க போயிட்டு வாங்க. சார், கான்ஸ்டபிள், நேரா சிவா கிட்ட என்ன கூட்டிட்டு போ. நீங்க சொல்றது என் காதுல ஒண்ணு கேட்கலாம் சார். ஆனா சூழ்நிலைய பார்த்தா நீங்க சிவாவை கூப்பிட சொல்றீங்கன்னு தெரியுது. தெரியலையே, எல்லாரும் ஓடுங்க, அடிக்காதீங்க, எல்லாரும் ஓடுங்க. யாருன்னு தெரியல. இவ்வளவு கேவலமா இவரு பாடுறாருன்னா இந்த கணீர் குரலை மட்டும் நாம எப்படியாவது எக்கோ பண்ணோம்னா யோசிச்சு பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. நல்ல ஐடியா தான். காது வலி பின்னி எடுக்குது. பாட்டி தான் தாத்தாவோட வாயை மூடிட்டு இருக்காங்களே, அப்போ சவுண்ட் எங்க இருந்து வருது? ஓ, இவங்க மேலதானா? இவங்க ஜெயில இருக்கணும், இங்க எப்படி வந்தாங்க? ஆமா, இவங்க கையில வச்சிருக்கிற கேஜெட் என்ன? நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? உங்க எக்கோ சவுண்ட் எல்லாத்தையும் நிறுத்துங்க. அப்படியா விஷயம்? நீ இந்த இடத்துல தான் இருக்கியா தம்பி? உன்னாலதான் என்னால எக்ஸிபிஷன்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பா அனுபவிச்சு தானே ஆகணும். பை பாய். இனிமே அந்த பையன் நம்ம வழியில குறுக்க வரவே மாட்டான். அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாச்சு. இனி இந்த ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்க வேண்டியதுதான்.
சிவா சிவா காது நல்லா தான் கேக்குது. நான் ஒண்ணும் செவிடாகல. வாயை திறந்து என்ன சொல்றியோ சொல்லு. இங்க என்னதான் நடக்குது சிவா? இது எல்லாமே அவன் கையில வச்சிட்டு இருக்க சவுண்ட் எக்கோ கேஜெட்டால தான் நடந்தது. இப்ப வந்தவங்கள முதல்ல ஃபாலோ பண்ணி ஆகணும். எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம காதை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். நீ என்ன சொல்ற சிவா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ம். பார்த்தல்ல, என்ன யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹலோ லட்டு சிங் சார், அந்த டீம் எங்க போறாங்கன்னு நான் பார்த்துட்டேன். மவுண்ட்டுக்கு பின்னாடி போறாங்க. நீங்களும் அங்க வந்துருங்க. ஓகே, டோன்ட் வரி சிவா, நான் இப்போ உடனே அங்க வந்துடுறேன். பாஸ், உங்க சிவா மறுபடியும் நம்ம பின்னாடி வரான். காரை நிப்பாட்டிட்டு அவனுக்கு ஒரு நல்ல படத்தை நீங்க கத்து கொடுத்தே ஆகணும் பாஸ். இப்ப நீ அமைதியா இருக்க? கார்ல வச்சு அந்த பையனை ஒரு இடி இடி. இதோ இப்பே பண்ற பாருங்க பாஸ். காதா அப்படி போகுதா? இந்த பையன் நம்மள விடுறதா இல்ல. அதே மாதிரி நானும் இந்த பையனை விடுறதா இல்ல. இப்ப பாருங்க. வேண்டாம், நான் ஏற்கனவே லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டேன். தக்காளி ஜூஸ் குடிக்கிற ஐடியாலாம் இல்ல. அதுவும் போலீஸ்கார மேலேயே அடிக்கிறீங்க. லட்டு சிங் சார், நீங்க வரத்தக்களி கேட்ச் போடுங்க. நான் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கேன். நாளைக்கு குழம்பு வைக்க யூஸ் ஆகும். காஸ்ட்லி இல்ல? அட, அவங்க ரொம்ப வேகமா முன்னாடி போயிட்டாங்களே. பரவாயில்ல பரவாயில்ல, நான் ஏன் வேலையை காட்டுறேன். ரேவா, நீ தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு வெளியில இருக்கிற ஈஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு வந்துரு. எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு நான் உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுறேன். ஓகே சிவா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. என்னோட எக்ஸிபிஷன் மிஸ் ஆயிடுச்சு. என்னோட மானமே போயிடுச்சு. நான் நிறைய புது கேஜெட்ஸ இப்ப உருவாக்க போறேன். அது எல்லாத்தையும் வச்சு இந்த ஒட்டுமொத்த ஊருக்கும் நான் கஷ்டம் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து என் காலை பிடிச்சு மன்னிச்சிருங்கன்னு கதறுவாங்க. மன்னிப்பு நீங்க தான் முதல்ல கேட்கணும் அங்கிள். நீங்க என்ன பண்றீங்களோ அது ரொம்ப பெரிய தப்பு. நீ அது வந்து நீ இந்த இடத்துக்கு எப்படி வந்த? வரட்டும் விடுங்க, திரும்ப போக மாட்டான். சார், நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. நண்பர்களே, எல்லாரும் ஒரே நேரத்துல போய் அட்டாக் பண்ணுங்க.
சிவா நீ சொன்ன மாதிரி நாங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ரேவா. தாத்தா என்ன மன்னிச்சிருங்க, திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்காக உங்களை கூப்பிட வேண்டியதா போயிடுச்சு. இங்க நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இவரா? இந்த வயசானவரால என்ன பண்ண முடியும்? இவருக்கு முதல்ல பாட்டையே ஒழுங்கா பாட தெரியாது. இவர் என்ன பண்ணுவாரு? நீங்க போங்க, போய் முதல்ல பாட்டை ஒழுங்கா பாட கத்துக்கிட்டு வாங்க. சிவா, இவனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. என் உண்மையான பவர் என்னன்னு இவனுக்கு காட்டியே ஆகணும். எஸ் தாத்தா, ஸ்டார்ட் த ஷோ. ஆமா, என் கேஜெட்டுக்கு இப்ப என்ன ஆச்சு ஒண்ணும் புரியலையே. இது ஏன் இப்ப வேலை செய்ய மாட்டேங்குது? இந்த தாத்தாவோட கேவலமான பாட்டு என்னோட கேஜெட் இப்படி கிராஷ் பண்ணிடுச்சு. நிறுத்துங்க, நிறுத்துங்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்கிட்ட இருந்த ஒரே ஒரு கேஜெட்டும் இப்ப வீணா போயிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சார், உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா அதை ஏன் தப்பா பயன்படுத்துறீங்க? இதே கேஜெட் நீங்க மக்களோட நல்லதுக்காக பண்ணா உங்களுக்கு பெரிய பேரு கிடைக்கும். நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் சிவா. என்ன மன்னிச்சிரு, நான் கோபத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நான் பண்ண தப்புக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆல் இஸ் வெல். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க என்கிட்ட சாரி கேட்டுட்டீங்க இல்லையா? அதனால பதிலுக்கு நானும் உங்க மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்டுக்கு மரியாதை கொடுத்து ஆகணும். அதனால நான் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். நிஜமாவா? தேங்க்யூ சார். அந்த பார்ட்டி வேற எங்கேயும் இல்ல, ஜெயில தான். அங்க வந்து கானா பார்ட்டி கொடுக்க நம்ம தாத்தா தயாராகி இருக்காரு.